நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அண்மையில் தவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அது சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வரும் நிலையில் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம் என்ற கருத்தை தவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் தவேகா தலைவர் விஜய்? அபிநயா, நேற்று முன்தினம் நடைபெற்று முடிந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கடிதத்தை விஜய் எழுதியிருக்கிறார். அதில் சில முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்ற நம் வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வெற்றி கொள்கை திருவிழா தன்னை நெகிழ வைத்ததாகவும் 2வது மாநில மாநாடானது தன்னை திக்குமுக்காட வைத்ததாகவும் கூறியிருக்கிறார். இந்த அளவு பேரன்பு காட்டும் உங்களை என் உறவுகளாக பெற என்ன தவம் செய்தேனோ கடவுளுக்கும் மக்களுக்கும் என் மனதின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி என தெரிவித்திருக்கிறார். தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில், சத்தியம் நீதி காத்த மதுரையில், உரிமை காத்த மதுரையில் நம் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் வெற்றி என்பது உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிலும் பங்களிப்பிலும் மட்டுமே சாத்தியமாகி இருக்கிறது. மதுரையில் கடல் புகுந்தது போல இருந்தது நம் மாநாட்டு காட்சி. கபட நாடகம் மற்றும் பிளவுவாத சக்திகளை அரசியல் மற்றும் கொள்கை அளவில் நின்று உறுதியாக நாம் எதிர்த்ததை கடலை சேர்ந்து கைத்தட்டியது போல் இருந்தது. மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். கல்வெட்டுகளாக மனதில் பதிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அபிநயா. செந்தில் ராஜா, விமர்சனங்கள் சார்ந்த சில கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்னென்ன விமர்சனங்களுக்கு அவருக்கு பதில் தந்திருக்கிறார்? அபிநயா, மக்களோடு மக்களாக நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல், நிலைப்பாடான அரசியல், மக்களை உள்ளடக்கிய மக்களாட்சியை நிலைநாட்டுவது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களில் நல்லவை மற்றும் நாம் எடுத்துக்கொள்வோம், மற்றவையை புறந்தொள்வோம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களோடு தோளோடு தோள் சேர்ந்து தொடர்ந்து பயணிப்போம், தூய அரசியலை அதிகார இலக்கை வெல்வோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். 1967 மற்றும் 1977 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நம் தமிழக மக்களுக்காக நிகழ்த்தி காட்டப் போகிறது நிச்சயம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விஜயனுடைய இந்த கடிதம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.